Hi friends, welcome to Anna Administrative Staff College. ஸோ எய்ம் டிஎன் யூடியூப் சேனல் வழியாக நம்ம பேங்க் பிஓ கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதில் முக்கியமான டாபிக்ஸை நம்ம இந்த வாரம் மீட் பண்ண போகிறோம். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா இன்டர்பிரேஷன் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ மொத்தமாக ஒரு குறைஞ்சது 5 மதிப்பெண் இல்லை குறைஞ்சதே 10 மதிப்பெண். ஸோ அதிகபட்சமாக 5-20 கொஸ்டின் வரைக்கும் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த போர்ஷனில் அதிகமாக இருக்குது. அட் த சேம் டைம் மெயின்ஸில் அதிகமாக ரோல் ப்ளே பண்ணுறதும் இதுதான் ப்ளே பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்ம பார்க்க போய் ப்ரிலிமினரி லெவலில் தான் பார்க்க போகிறோம். ஸோ மொத்தமாக அவங்களுக்கு ஒரு குறைஞ்சது 10 கேள்வி அவங்க கேட்கணும். ஓகேவா? பட் நம்ம எப்படி இந்த டிஏங்கிற போர்ஷனை கொண்டு போறோம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஸோ பிரிச்சுக்கலாம். டேபிள் டிஏன்னு சொல்லுவாங்க, அண்டு லைன் கிராஃப் சொல்லுவாங்க, அண்டு ஸோ பார் கிராஃப்னு சொல்லுவாங்க. ஸோ வேற இப்போ வந்து கேஷ்லேட்னு சொல்றாங்க. எதுவுமே அதாவது நம்பர்ஸ் வச்சு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க நம்ம கிட்ட. ஓகேங்களா? அதாவது பெர்சன்டேஜ், ரேஷியோ, ப்ரொபோர்ஷன் தெளிவாக தெரிஞ்சு ஆன்சர்ஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அண்டு பை சார்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ சில நேரங்களில் மெயின்ஸ் லெவலில் போகும்போதோ இல்லை பிஓ லெவலில் போகும்போதோ இந்த 5ல் ஏதாவது 2 கூட கம்பேர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு பை சார்ட்டும் ஸோ ஒரு லைன் கிராஃப் இருக்கலாம், இல்லை ஒரு பை சார்ட்டும் ஒரு டேபிளும் இருக்கலாம். இது மாதிரி கம்பேர் பண்ணி கூட கொடுப்பாங்க. ஸோ மேலே அதாவது பிஓ லெவல் போகும்போது இப்போ எஸ்பிஐ பிஓ லெவல் போயின்னா கண்டிப்பாக டஃபஸ்ட்டாக ஓரளவு இருக்கும். ஓகேங்களா? ஸோ ப்ரிலிமினரியை பொறுத்த வரைக்கும் 2 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன்று ஈஸியாக இருக்கும், இன்னொன்று மாடரேட் லெவலில் இருக்கும். ப்ரிலிமினரியா இருக்குன்னா ஸோ மெயின்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மொத்தம் 3 செட்டு கேட்குறாங்க அப்படின்னா ஒன்று ஈஸியாக இருக்கலாம் மேபி. ஸோ மிச்சம் 2 டஃபாக இருக்க சான்ஸ் அதிகமாக இருக்குது. நீங்கள் அந்த ஒரு டிஏ அட்டன் பண்ணுறதே அது பெரிய விஷயமா தான் இருக்கும். சரிங்களா? ஸோ பட் பிஓ லெவலில் நீங்கள் இப்போ ப்ரிலிமினரி லெவலில் நீங்கள் போகும் பொழுது டஃப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா உங்களை சேவ் பண்ணி விட்டுரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதில் வந்து மொத்தமாக 5 வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ இந்த 5 டாப்பிக்லையுமே ஒவ்வொரு 4 செட் எடுத்திருக்கேன். மொத்தமாக 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ மொத்தமாக உங்களுக்கு ஒரு 100 கொஸ்டின்ஸ் நியர்லியாக இருக்கும். ஓவராலாக 5 வீடியோவில் ஸ்பிட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு கேட்டகரியாக தனியாக உங்களுக்கு கிளாஸாக எடுத்துறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஸோ பார் கிராஃப் பேஸ்ட் டிஏ தான் பார்க்க போகிறீங்க. இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் லாஸ்ட்டாக ஒரு 3 இயர்ஸில் கேட்ட கொஸ்டின் தான் நம்ம எடுத்து வந்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கான கால்குலேஷன் ஷீட் இதை ஸ்கிப் பண்ணாமல் மல்டிப்ளை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிளாஸஸ்குள்ளே போனீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ நமக்கு எல்லா கான்செப்டும் கிளியராக தெரிஞ்சால் கூட நம்ம தடுமாறுற இடம் இந்த இடமா தான் இருக்கும். இதை நீங்கள் நிவர்த்தி பண்ணிட்டீங்கனாலே ஓரளவு கண்டிப்பாக பேப்பர்ஸ் கிராக் ஆயிரும், கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க, மறுபடியும் சொல்கிறது தான், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ பாயிண்ட்ஸ் டு பி ரிமெம்பர். ஸோ டிஏ சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ரேஷியோனா என்ன, ஸோ அங்கே எப்படிலாம் ரேஷியோஸ் பிரிக்கலாம், ஸோ ரேஷியோ எப்படி ஃபார்ம் பண்ணுறது, அந்த பேசிக்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும் ஃபர்ஸ்ட்டு. செகண்ட் வந்து ஆவரேஜ். எங்கெங்கெல்லாம் ஆவரேஜ்ங்கிற வார்த்தை வருதோ அங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய வார்த்தைகளை ரொம்ப தெளிவாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஆவரேஜ் அப்படின்னா டோட்டல் நம்பர்ஸ் இன்ட்டு சம்மு. ஓகேங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆவரேஜ் ரொம்ப முக்கியம். ஸோ 3வது வந்து பெர்சன்டேஜ். கண்டிப்பாக கேட்குற கேள்வியில் ஒரு கேள்வி இங்கே இருக்கும், 1 கேள்வி இங்கே இருக்கும், கண்டிப்பாக 2 கேள்வி இங்கே இருக்கும். புரியுது? அவங்களுக்கு மொத்தமாக ஒரு டிஏ கொடுத்து 5 கேள்வி கேட்பாங்க இல்லையா? ஸோ பேரண்ட்ஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ பெர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் மோர் தென் அப்படிங்கிற வார்த்தை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மோர் தென் இல்லை லெஸ் தென். இவரோட அவர் எவ்வளோ அதிகம், அவரோட எவ்வளோ கம்மி அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அதிகமாக இருக்கும். ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம், கீழே என்ன நம்பர் வரும் அண்ட் மேலே என்ன நம்பர் வரும் இன்ட்டு 100. இதெல்லாம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி டீச் பண்ணிட்டேன். இதெல்லாம் ஞாபகம் இருந்துச்சுன்னா போதும் நமக்கு இந்த டாப்பிக்கை கவர் பண்ணுறதுக்கு. சரிங்களா? இப்போ கிளாஸஸ்குள்ளே போகலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 1 பார்த்துடலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 1ல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ ஸ்டடி த கிராஃப் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் கிவன் பிலோ. The bar graph shows the runs scored by 3 different IPL in 5 matches. ஓகேங்களா? ஸோ runs scored by IPL டீம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இந்த ப்ளூ இண்டிகேட் பண்ணுறது மும்பை இந்தியன்ஸ், இந்த ரெட் வந்து இண்டிகேட் பண்ணுறது சிஎஸ்கே, இந்த க்ரீன் வந்து ஆர்சிபி. ஓகேங்களா? மொத்தம் 5 மேட்ச் கொடுக்குறாங்க. மேட்ச் 1, மேட்ச் 2, மேட்ச் 3, மேட்ச் 4, மேட்ச் 5 கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து அவங்களோட ஸ்கோர்ஸையும் கொடுத்துருக்காங்க. ஸோ 0லேருந்து 250 வரைக்கும். இதை நம்ம ப்ராப்பராக ரீட் பண்ணிவிட்டு அது அவங்க கேட்ட கொஸ்டின் ஆன்சர்ஸ் பண்ணணும். கிளியரா? ஸோ எப்படி ரீட் பண்ணுறது அப்படின்னா மேட்ச் 1 இது. இந்த மேட்ச் 1ல் ஸோ மும்பை இந்தியன்ஸோட ஸ்கோர் 210, ஸோ சிஎஸ்கேவோட ஸ்கோர் 180 அண்ட் ஆர்சிபியோட ஸ்கோர் 120. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா மேட்ச் 2ல் பார்த்தீங்கன்னா 150 மும்பை இந்தியன்ஸ், ஸோ சிஎஸ்கே 175, ஸோ 200 வந்து ஆர்சிபி. ஸோ அதே மாதிரி மேட்ச் 3ல் வந்து 80 வந்து மும்பை இந்தியன்ஸ், 120 வந்து சிஎஸ்கே, 170 வந்து ஆர்சிபி. ஓகேங்களா? ஸோ மேட்ச் 4 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ மும்பை இந்தியன்ஸும் சிஎஸ்கேவும் சேம் ஸ்கோர் வச்சுருக்காங்க 140 அண்டு ஆர்சிபி வந்து 150 வச்சிருக்காங்க. மேட்ச் 5ல் 190 மும்பை இந்தியன்ஸ், 160 சிஎஸ்கே
அண்டு 100 வந்து ஆர்சிபி. இவ்வளோதான் டேட்டா. இந்த டேட்டாவை நீங்கள் ப்ராப்பராக படிச்சுட்டு கேட்க கேள்விக்கு ஆன்சர்ஸ் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் ரன்ஸ் ஸ்கோர்டு பை மும்பை இந்தியன்ஸ் இன் மேட்ச் 1 டு சிஎஸ்கே இன் மேட்ச் 3 டு ஆர்சிபி இன் மேட்ச் 4. மும்பை இந்தியன்ஸ் ஸ்கோர் மேட்ச் 1ல என்ன? ஸோ மும்பை இந்தியன்ஸ் ப்ளூ மேட்ச் 1ல 210. இதுக்கும் ஸோ அதே மாதிரி மேட்ச் 3ல சிஎஸ்கேவோட ஸ்கோர், இது மேட்ச் 3 சிஎஸ்கே ஸ்கோர் 120. ஓகேங்களா? அது ஆர்சிபி மேட்ச் 4. ஸோ இது ஆர்சிபி மேட்ச் 4 150. இதோட ரேஷியோ வேணும். இதுதான் உங்கள்ட்ட கேட்கப்பட்ட முதல் கேள்வி, ஒரு பிலிமினரி லெவல் கொஸ்டின். ஓகேவா? ஸோ 0 0 0 அடிச்சிடலாம். இது 7 3 21. ஸோ 4 3 12. ஸோ 5 3 15. அப்போ ஆன்சர் 7:4:5. கிளியரா? ஆன்சர் 7:4:5. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் எழுத ப்ரிலிமினரியாக இருக்குன்னா ஒரு பேசிக் டிஏ கொடுத்துட்டு அந்த பேசிக் டிஏல கண்டிப்பாக 3 கொஸ்டின் ஈஸியாக இருக்கும், 2 கொஸ்டின் டஃபாக இருக்கும். அந்த 3 கொஸ்டினை ஃபர்ஸ்ட் நீங்கள் எடுத்து முடிச்சிடணும். அந்த 2 கொஸ்டின்ஸ்க்கான டேட்டா எடுத்து வச்சிட்டிங்கன்னா பண்ண முடிஞ்சா பண்ணலாம், இல்லை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின்லாம் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு திருப்பி இங்கே வரலாம். ஸோ ஞாபகம் வச்சுக்கிற விஷயம், நீங்கள் அந்த டேட்டாவை பிரிக்கிறீங்கன்னா அந்த பக்கத்தை மட்டும் கொஞ்சம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அட் த சேம் டைம் ஏன்னா அந்த டேட்டா திருப்பி நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், மறுபடியும் நீங்கள் கால் பண்ணுற அவசியம் இருக்காது. ரொம்ப கிளியராக மட்டும் டேட்டாவை எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ கொஸ்டின் நம்பர் 1ஓட ஆன்சர் ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 2ங்க. ஸோ வாட் ஆவரேஜ் ரன் ஸ்கோர்டு பை ஆல் த 3 டீம்ஸ் இன் மேட்ச் 5. அதாவது மேட்ச் 5ல 3 டீமோட ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. முக்கியமான வார்த்தை ஆவரேஜ். ஓகேங்களா? மேட்ச் 5னா இதுதான். ஸோ என்ன வரும்? 190 160 100. ஓகேவா? ஸோ கூட்டுறது நீங்கள் இப்படி கூட எடுத்து எழுதிக்கலாம். 190 160 100. ஸோ 0 5 4 450. கிளியரா? இல்லைன்னா நீங்கள் இப்படி 100 பண்ணிக்கலாம். 100 200 300. ஓகேங்களா? இது மட்டும் தனியாக முழு நம்பரை மட்டும் தனியாக கூட்டிக்கலாம். அண்டு 90 + 60 150. ஸோ 450. ஸோ வாட் எவர் உங்களுக்கு எது ஃபீஸிபிளாக இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். கிளியரா? ஸோ 450. எனக்கு டோட்டல் கேட்கல, ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க கேட்டிருக்காங்க. ஆவரேஜ்னா என்ன பண்ணுவீங்க? சம் டிவைட் பை மொத்தம் எத்தனை வேல்யூஸ் கீழே போடுவீங்க? மொத்தம் 3. கேட்டுங்களா? மொத்தம் 3 டீம். அப்போ என்ன வரும்? 150 என்னோட ஆன்சர்ஸ் 150. ஆப்ஷன் டி இஸ் மை ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் மை ஆன்சர்ஸ். கிளியருங்களா? கொஸ்டின் நம்பர் 2 ஓவர். கொஸ்டின் நம்பர் 3 போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 3ல இன் விச் மேட்ச் சிஎஸ்கே ஹேஸ் ஸ்கோர்டு 50% ரன்ஸ் மோர் தென் ஆர்சிபின்னு கேட்டிருக்காங்க. சிஎஸ்கே வந்து ஆர்சிபியை விட 50% ரன் இதில் அதிகமாக வச்சிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மேட்ச் 2 பாருங்களேன். மேட்ச் 2ல ஆக்சுவலாக மேட்ச் 2 கம்பேர் பண்ணும்போது ஆர்சிபி தான் அதிகமாக ஸ்கோர் வச்சிருக்காங்க. பட் என் கொஸ்டின் வயசுலேயே சிஎஸ்கே அதிகமாக இருக்கணும். அப்போ மேட்ச் 2 அவுட். கேட்டிங்களா? மேட்ச் 3 பாருங்க. மேட்ச் 3லையும் ஆர்சிபி தான் அதிகம். அப்போ கண்டிப்பாக இவங்களும் R1 அவுட் மாதிரி. ஸோ மேட்ச் 5ல பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கேவோட ஸ்கோர் 160 அண்ட் ஆர்சிபி வந்து 100. ஸோ எவ்வளோ பர்சன்ட் அதிகமாக இருக்கு? 60% அதிகமாக இருக்கு. கேட்டதானே? பர்சன்ட் கண்டுபிடிக்க தெரியும் இல்லையா? 160 இது 100. எவ்வளோ அதிகமாக இருக்கு? 60. கேட்டிங்களா? 100லேருந்து 60 அதிகமாக இருக்கு. ஸோ அப்படின்னா 60%. பட் எனக்கு 50% வேணும். அப்படி பார்க்கும்போது மேட்ச் 5 அவுட். மேட்ச் 1 பாருங்க. சிஎஸ்கே வந்து 180 அண்ட் இவங்க வந்து 120. எவ்வளோ கூட இருக்கு? 60 கூட இருக்கு. அப்போ 120ல் 60ங்கிறது 50% தானே? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் டி. நீங்கள் என்ன நியூமெரிக்கலாக வெரிஃபை பண்ண எப்படி பண்ணலாம்? இது 180 இது 120. எவ்வளோ கூட இருக்கு? 60. எதை கம்பேர் பண்ணும்போது அது கூட இருக்கு? 120 கம்பேர் பண்ணும் பொழுது. ஸோ 120 × 100. ஸோ 1 இது 2 இது 2 இது 50%. கேட்டிங்களா? 50%. ஸோ வந்து ஆப்ஷன் டி இஸ் யுவர் ஆன்சர். 50% மோர் தென் 50% அதிகமாக இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4. ஸோ டோட்டல் ரன்ஸ் ஸ்கோர்டு பை மும்பை இந்தியன்ஸ் அண்ட் ஆர்சிபி டுகெதர் இன் மேட்ச் 3 அண்ட் மேட்ச் 5. கேட்டுங்களா? சும்மா மேட்ச் 3 எடுத்துக்கலாம். மேட்ச் 3 இது. இதில் மும்பை இந்தியன்ஸ் ஸ்கோர் 80. கேட்டுங்களா? அண்ட் ஆர்சிபியோட ஸ்கோர் 170. என்ன வரும்? 250. கேட்டுங்களா? 250. அடுத்து மேட்ச் 5ல பாருங்க. ஸோ மேட்ச் 5ல மும்பை இந்தியன்ஸ் ஸ்கோர் 190. ஓகேங்களா? ஸோ அதில் ஆர்சிபி ஸ்கோர் 100. அப்போ 290. இப்போ என்ன வரும்? 290 + 250 அப்படின்னா 500 540. 540 கரெக்ட் தானே? 0 4 5 540. ஸோ ஆப்ஷன் பி இஸ் மை ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் மை ஆன்சர்ஸ். கிளியருங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 5. கொஸ்டின் நம்பர் 5. ஸோ இந்த டிஏ போட லாஸ்ட் கொஸ்டின் இது.
ஸோ வாட் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் ஆவரேஜ் ரன் ஸ்கோர்டு பை மும்பை இந்தியன்ஸ்? கொஸ்டினை தெளிவாக படிங்க. வாட் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் ஆவரேஜ் ரன் ஸ்கோர்டு பை மும்பை இந்தியன்ஸ், ஆவரேஜ் ரன் ஸ்கோர்டு பை சிஎஸ்கே, ஆவரேஜ் ரன் ஸ்கோர்டு பை ஆர்சிபி. முதல்ல ஒவ்வொரு ஸ்கீமோட ஒவ்வொரு டீமோட ஆவரேஜ் எனக்கு வேணும், அதுக்கு ஆவரேஜ் நான் கண்டுபிடிக்கணும். கிளியருங்களா? கொஸ்டின் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. மும்பை இந்தியன்ஸோட ஆவரேஜ் எனக்கு வேணும், ஸோ சிஎஸ்கேவோட ஆவரேஜ் எனக்கு வேணும், ஆர்சிபியோட ஆவரேஜ் வேணும், அதுக்கு நான் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். கிளியரா? முதல்ல மும்பை இந்தியன்ஸோட ஆவரேஜ் கண்டுபிடிச்சிடுறேன். ஸோ இங்கே ஒரு 210, இங்கே ஒரு 150, இங்கே ஒரு 80, இங்கே ஒரு 140, 190. ஸோ எப்படி ஆட் பண்ணலாம்? 100, 200, 300, 300, 500, ரைட்டா? 90, 130, 210, 250, 270. ஸோ 0, 7, 7. ஓகேவா? இது மும்பை இந்தியன்ஸோட. இதோட ஆவரேஜ்னா மொத்தம் எத்தனை இருக்கு? 1, 2, 3, 4, 5. என்ன வரும்? ஸோ 15, 5, 75, மிச்சம் 2, 4, 5, 20. இது மும்பை இந்தியன்ஸோட ஆவரேஜ். கிளியரா? இப்போ அடுத்து எங்க போகலாம்? ஸோ இப்போ அடுத்து சிஎஸ்கே போகலாம். சிஎஸ்கே இங்கே ஒரு 180, இங்கே ஒரு 175, இங்கே ஒரு 120, இங்கே ஒரு 140, இங்கே ஒரு 160. எப்படி கூட்டலாம்? 100, 200, 300, 400, 500. ஓகே. இங்கே ஒரு 60, 60, 40, 100, 120, 120, 75, 195, 195, ஒரு 80, 275. ஸோ என்ன வரும்? 5, 7, 7. இதுக்கு நீங்கள் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். அப்படியே பை 5 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்னா சிஎஸ்கேக்கு, ஸோ அதேதான் 15, 5, 75, மிச்சம் 2, 5, 25, 155. கிளியரா? இப்போ அடுத்து யாரோடது பார்க்கலாம் அப்படின்னா ஆர்சிபியோடது. ஆர்சிபியோடதுனா இங்கே ஒரு 120, இங்கே ஒரு 200, இங்கே ஒரு 170, 150, 100. எப்படி கூட்டலாம்? 100, 200, 300, 500, 600. ஓகேவா? அடுத்து இங்கே எதுவும் கிடையாது. இங்கே ஒரு 50 இருக்கு, 50, 70, 120, 120, 140. கரெக்டா? ஸோ 740 டிவைட் பை 5. ஏன்னா இதுக்கு ஒரு ஆவரேஜ் வேணும் எனக்கு. கரெக்டா? அப்போ என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 14, 5, 70, 8, 5, 40. ஓகே. ஒவ்வொன்றுக்கும் ஆவரேஜ் கண்டுபிடிச்சிட்டேன். பட் ஆவரேஜுக்கு ஆவரேஜ் என்கிட்ட கேட்டிருக்காங்க. அப்போ என்ன வரும்? இதை மூல கூட்டிக்கலாம். ஸோ 8, 4, 12, ஸோ 12, 17. கரெக்டா? 17, 7, மிச்சம் 1, 5, 5, 10, 15, 5, மிச்சம் 1. ஸோ 457. இதுக்கு ஆவரேஜ்னா டிவைட் பை 3 என்ன வரும்னு பாருங்க. கம்ப்ளீட்டாக பண்ண வேணாம், ஆப்ஷன் பார்த்து எலிமினேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 15, 3, 45, 2, 3, 6, 152 புள்ளியில் வருதா? 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இவங்க இல்லை, இவங்க இல்லை, இவங்க இல்லை, ரெண்டுல ஒரு ஆள். ஓகேவா? 152 புள்ளி. ஸோ 2, 3, 6 வரும், மிச்சம் 1, 0. அப்போ 3, 3, 9, அகைன் 1, 0, 3, 3, 9, 152.33. ஆப்ஷன் ஏ இஸ் யுவர் ஆன்சர்ஸ். கரெக்டுங்களா? ஸோ ஒரு டிஐ கொடுத்தேன்னா அதில் 3 கேள்வி ரொம்ப ஈஸியாக இருக்கும், மிச்சம் 2 கால்குலேட்டிவாக இருக்கும். பார்க்க ஈஸியாக இருக்க மாதிரி கால்குலேட்டிவாக இருக்கும். ஸோ அது மாதிரி கொஸ்டின் தான் இது. நீங்கள் பார்த்த 5 கொஸ்டினில் 2 கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும், 3ஆவது கொஸ்டின் லைட்டாக மீடியமாக இருந்திருக்கும், மிச்சம் 2 கொஸ்டின் ஓவரலோட் கால்குலேட்டிவாக இருக்க மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம டேட்டாவெல்லாம் கண்டுபிடிச்சி இதெல்லாம் பண்ணால் மட்டும்னா ஒரு மார்க் இழந்துருவோம். இதையும் நம்ம கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் நமக்கு 1 மார்க் கிடைக்கும். சரிங்களா? அப்போ 152.33 தான் உங்களோட ஆன்சர்ஸ். ஓகேங்களா? செகண்ட் ஏ பார்க்கலாமா? ஸோ இங்கே என்ன கொடுத்தோம்னா, பார் கிராஃப் கிவன் பிலோ shows a number of male and female participants in city marathon in 5 years 2011, 12, 13, 14, 15. ஸோ மொத்தம் 5 வருஷத்துக்கு மாரத்தான் கொடுத்துருக்காங்க. அதில் எத்தனை மேல் எத்தனை ஃபீமேல் இருக்காருன்னு நம்மள்ட்ட சொல்லியிருக்காங்க. ஓகே, இதை வச்சு நம்ம கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் பண்ணோம். பார்த்துலாமா? கொஸ்டின் நம்பர் 1 பாருங்க. ஸோ ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் மேல்ஸ் பார்ட்டிசிபேட்டட் இன் மாரத்தான் 2012, 13, 14. இதோட ஆவரேஜ் ஆஃப் மேல்ஸ் வேணும். கரெக்டுங்களா? முதல்ல மேல் போயிடலாம். 2012 மேல் பார்த்தீங்க அப்படின்னா 2150. நீங்க ப்ராப்பரா ரீட் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த ப்ளூ வந்து மேல், ரெட் வந்து ஃபீமேல். கிளியரா? ஸோ 2150. 2013 பார்த்தீங்க அப்படின்னா 1700. கரெக்டுங்களா? 2014 பார்த்தீங்கன்னா 2300. ஸோ 0, 5, 1, 1, 3, 4, 6, 6150. ஓகேங்களா? இதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ டிவைட் பை 3.
ஏன்னா மொத்தம் 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆவரேஜ் ஆஃப் ஃபீமேல் பார்ட்டிசிபேட்டட். ஸோ எந்த வருஷம் 2011 ஃபர்ஸ்ட், ஃபீமேல் வந்து 1250. ஸோ 1250. அடுத்து 2012 1150. அடுத்து 2013 1800. ஸோ என்ன வரும்? 0 0 1 10 11க்கு 1 சாரி 12 கேட்டுங்களா? 8 2 10 12 2 மிச்சம் 1 4. ஸோ 4200 டிவைட் பை 3. ஏன்னா இதுக்கும் ஆவரேஜ் வேணும். ஸோ இது மாதிரி அவங்க கேட்டாங்க அப்படின்னாலும் நீங்கள் இந்த 3 போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த பக்கம் கேன்சல் ஆயிரும். ஈக்குவலாக இருந்துச்சுன்னா 3 இயர்ஸ் இருந்துச்சுன்னா கேன்சல் ஆயிரும் நமக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இது நம்ம அடிச்சிடலாம். ஸோ இப்போ நான் அடுத்து எல்லாம் அடிக்கலாம். 5ல் அடித்தேன் அப்படின்னா 12 5 60, 3 5 15. இங்கே 8 5 40, 4 5 20. கரெக்டா? ஸோ அடுத்து 3ல் அடிச்சு பார்க்கலாம். 4 3 12, 1 3 3. ஸோ 2 3 6, 8 3 24, 41:28. இதுக்கு மேலே ஒன்றும் 41 ப்ரைம் நம்பர் நினைக்கிறேன். அப்போ ஆப்ஷன் சி இஸ் யுவர் ஆன்சர். அவ்வளோதான். ஸோ ஸ்மார்ட்டஸ்ட் அப்ரோச் என்ன அப்படின்னா, இங்கேயும் 3 இயர்ஸ் இருக்குது, இங்கேயும் 3 இயர்ஸ் இருக்குது. அப்போ ஆவரேஜ் கேட்டிருக்கான், கீழே 3 போட வேண்டிய அவசியம் இல்லை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அந்த ஷார்ட்கட் மைண்டில் ரிஜிஸ்டர் ஆயிடும். கிளியரா? கொஸ்டின் நம்பர் 2. கொஸ்டின் நம்பர் 2ல என்ன சொல்றாங்கன்னா, இன் விச் இயர் மேக்ஸிமம் பீப்புள் பார்ட்டிசிபேட் இன் மாரத்தான் கேட்டிருக்காங்க. எந்த வருஷம் அதிகமான பீப்புள் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கான்னு கேட்குறாங்க. எப்படி பண்ணும்? மேல் ஃபீமேல் மொத்தமாக சேர்ந்ததான் டோட்டல். கரெக்டுங்களா? அப்போ இங்க என்ன வரும்? சும்மா ஒரு கால்குலேஷன் டைப் பண்ணி பாருங்களேன். 1450, 1550. அப்புறம் என்ன வரும்? 3000 பேர். கேட்டா 3000 பேர். ஸோ இங்க என்ன வரும்? 2300, இங்க ஒரு 900, அப்பனா 3200. அப்ப கண்டிப்பா 2005 அவுட். ஆப்ஷன் ஏ எலிமினேட்டட். கேட்டுங்களா? ஸோ 1700, 1800, 3500 வருமா? 1000 8 700 1500, 3500. அப்ப கண்டிப்பா 2014 அவுட். ஓகே, இங்க என்ன வந்துடும்? இங்க ஒரு 2000, இங்க ஒரு 1000, 3000 தான் வரும். 3300 வரும். அப்ப 2012 கிடையாது. இங்க ஒரு 1800, இங்க ஒரு 1200, 3050 தான் வரும். அப்ப 2011 கிடையாது. 2013 அவங்களோட ஆன்சர்ஸ் 3500. ஓகேவா? இதுக்கெல்லாம் நம்ம பேப்பர் பண்ணி யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பார்த்துன்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8. So find the total number of participants in marathon 2016. If the total participants increased by 25% in 2016 over the average of participants in 2014 and 2015. 2014-15 பார்ட்டிசிபேட் பண்ணவங்களோட ஆவரேஜ்ல இருந்து 25% கூட்டினீங்க என்ன கிடைக்கிறா? 2014 பார்ட்டிசிபேட் பண்ணவங்க பார்த்துடலாமா? 2014 ஃபர்ஸ்ட் எத்தனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு தான் நான் சொன்னேன் இந்த டேட்டா இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. டேட்டா எப்பொழுதுமே நீங்கள் எடுத்த டேட்டா டெலிட் பண்ணிடாதீங்க, அழிச்சிடாதீங்க. ஏன்னா அதே டேட்டாவை நீங்கள் அடுத்த கொஸ்டினுக்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஏன் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ இங்கே நான் ஆல்ரெடி 3700 3000 கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன் பாருங்க. எனக்கு இது இங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2016 தானே எனக்கு வேணும். 2014 2005 வேணும். 2014 3200, இங்கே 3000, மொத்தமாக 6200. கரெக்டா? அப்புறம் இங்கே யூஸ் பண்ணிப்பேன் அதை 6200. இதுக்கு ஆவரேஜ் வேணும்னு சொன்னீங்க அப்படின்னா 3100. கரெக்டா? இந்த 3100ல இருந்து 25% இன்க்ரீஸ் ஆகணும். ஓகே, 25% என்ன வரும்? ஸோ இதுல 10% என்ன வரும்னா 310, இன்னொரு 10 310. ஸோ 5% இதுல பாதி. 5 2 30, 5 5 2 10. கரெக்டுங்களா? அப்போ 5 7 6 8 3. ஸோ 3875. அவ்வளோதான், 3875. எடுத்த டேட்டாவை அங்கேயே பத்திரமா எடுத்து உங்க கொடுக்க ஒயிட் ஷீட்ல பத்திரமா எழுதி வைங்க. மறுபடியும் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். மறுபடியும் இந்த கொஸ்டினுக்கு நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. போன கொஸ்டினே நான் கண்டுபிடிச்சிருக்கேன், அந்த வேல்யூ அப்படியே எடுத்துக்கிட்டேன். கரெக்டுங்களா? அப்படியே போட்டுட்டு அங்கேருந்து 20% கூடணும். இதோட ஆவரேஜ் 3100. 10% என்ன வரும்? 310. இப்போ இன்னொரு பர்சன்டேஜ் 310. இதுல பாதி தான் 5%. மொத்தமாக ஆட் பண்ணா உங்களுக்கு 20% கூடி வர வேல்யூ கிடைச்சிரும். ஸோ அப்போ 2016 3225 பேர் இருந்திருப்பாங்க. கிளியரா? நெக்ஸ்ட், வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆவரேஜ் மேல் பார்ட்டிசிபென்ட்ஸ் இன் மாரத்தான் அண்ட் ஆவரேஜ் ஃபீமேல் பார்ட்டிசிபென்ட் இன் மாரத்தான்? ஓகேங்களா? அப்போ மேல் எவ்வளோங்கிற கண்டுபிடிக்கணும், அதுக்கு நான் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். அண்ட் ஃபீமேல் கவுண்ட்டு, அதுக்கு ஆவரேஜ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் மேல் பார்த்துருவோம். ஸோ இங்கே ஒரு 1000, 2000, மொத்தமாக 3 4000, 6000, 7000. கரெக்டுங்களா? அடுத்து 3 டிஜிட் மட்டும் ஆட் பண்ண அப்படின்னா 3 டிஜிட்ஸை மட்டும் இங்கே ஒரு 400 இருக்கு, 400, 700, 700, 1400, 1500, 2300. அந்த 2 டிஜிட்ஸ் மட்டும் ஆட் பண்ண அப்படின்னா இங்கே ஒரு 50 இருக்கு, இங்கே இல்லை 50, இங்கே ஒரு 50 இருக்கு, 100.
ஓகேங்களா 0049ங்க 9400. ஓகே அண்ட் ஃபீமேல் பார்த்துடலாமா? ஃபீமேல் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபீமேல்ஸ்ல இங்க ஒரு 1000 2000 3000 4000 கரெக்டா? இது 4 டிஜிட்ஸ்ல ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ 3 டிஜிட்ஸ் மட்டும் ஆட் பண்ணனா இங்க ஒரு 200 300 1100 2000 2500. ஓகே இப்போ 2 டிஜிட்ஸ் மட்டும் ஆட் பண்ணேன் அப்படின்னா இங்க ஒரு 50 இருக்கு, இங்க எதுவும் இல்லை, இங்க இல்லை, இங்க ஒரு 50 இருக்கு. ஸோ 100 150ங்க. இப்போ என்ன கிடைக்கும் 0 5 6 6. ஓகேங்களா? இப்போ இது எல்லாத்துக்கும் ஆவரேஜ் வேணும், அதோட டிஃபரன்ஸ் தான் ஆன்சர் எனக்கு கரெக்டா? டிவைட் பை 5 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா மொத்தம் ஏன்னா மொத்தம் 5 இருக்கு, 5 இயர்ஸ் இருக்கு. ஸோ 18 5 90, 8 5 40 0. இங்கே டிவைட் பை 5 அப்படின்னா ஸோ 13 5 65, மிச்சம் 1 3 30. ஸோ டிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8ல் 3 போச்சுன்னா 5 5 0. ஸோ 550 இஸ் யுவர் ஆன்சர்ஸ். ஆப்ஷன் சி இஸ் யுவர் ஆன்சர்ஸ். கிளியருங்களா? ஸோ ஜஸ்ட் ஒவ்வொருத்தவங்களோட இயரோட மேல் தனியாக கூட்டுறோம், ஃபீமேல் தனியாக கூட்டுறோம், அதுக்கு ஆவரேஜ் பை 5 போடுறோம். சொல்லுங்க டிஃபரன்ஸ் தான் அவன் கேட்டிருக்க கேள்வி. ஸோ 550 இஸ் யுவர் ஆன்சர்ஸ். கிளியரா? நெக்ஸ்ட், ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த பர்சன்டேஜ் ஆஃப் ஃபீமேல் பார்ட்டிசிபென்ட் இன் மாதம் 2011? 2011ல ஃபீமேல் பார்ட்டிசிபென்டோட பர்சன்டேஜ் எனக்கு வேணும். 2011ல மொத்தமாக இருக்கிறது எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 1800 + 1250 3050 பேர். அதில் இந்த 1250 எவ்வளோ பர்சன்ட் பார்க்கணும் ஃபர்ஸ்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா அண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் மேல் பார்ட்டிசிபென்ட் இன் மாரத்தான் 2013, மேல் வந்து 1700, மொத்தமாக இருக்கிற 3500 இன்ட்டு 100. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் தான் வேணுன்றாங்க அவங்க கரெக்டா? ஓகே ஸோ இதே அடிச்சிடலாம். இது 7 டைம் அடங்கும், இது 20. ஸோ 340 7 4 7 28, மிச்சம் 6, 8 7 56, மிச்சம் 4 0. ஸோ 5 7 35, 50 57 சம்திங் வருங்க கரெக்டுங்களா? 48.57 சம்திங் வரும். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இதே அடிச்சிடலாம். இது 25, இது 61, 2500ங்க. இந்த பக்கம் 61, 6 4 24. அப்போ 4 டைம் அடங்கலாம், ஒவ்வொரு நாள் நாங்கள் 24. ஸோ மிச்சம் 6 0. இன்னும் 0 ஆட் பண்ணலாம். இப்போ 40 சம்திங் வருது, 48 சம்திங் வருது. 8 பாயிண்ட்லேருந்து 7 பாயிண்ட் வேரியேஷன்ஸ் வரைக்கும் வரலாம். டெஃபினட்டாக இவங்க இல்லை கேட்டா 7 பாயிண்ட் சம்திங் வந்து எல்லாம் இ ஆப்ஷன் இருக்கலாம். நன் ஆஃப் திஸ் இல்லாமல் தான் சூஸ் பண்ணலாம். மேபி 7.6 அப்படின்னு செக் பண்ணலாம் இதுக்கும். ஸோ இப்போ வந்து 9 டைம்ஸ் அடங்கும். 9 ஸோ 54 கரெக்டா? அகைன் வந்து 51 வரும், இன்னொரு 0 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 8 ஓகேவா? அப்போ 40.98க்கும் 48.57க்கும் டிஃபரன்ஸ் என்ன தான் கேள்வி. ஸோ 9 ஓகே 9. ஸோ இங்கே என்ன இருக்கும் 4 14 5 7 7 பாயிண்ட் சம்திங்ல இருந்தால் ஆன்சருங்க. 7.59 வந்திருக்கு, 7.6 ஆப்ஷனில் இருக்கு. மேபி பி இஸ் மை ஆன்சர்ஸ். ஓகே மேபி பி இஸ் மை ஆன்சர்ஸ். ஓகேங்களா? ஸோ இதான் செகண்ட் டிஏயோட ஆன்சர்ஸ். கிளியரா? நெக்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ 3வது டிஐ பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டடி த கிராஃப் and answer the questions given below. The bar graph below shows the sale of two newspapers, TOI and Times of India and Indian Express in thousands for 7 days of the week. So இது blue color இருக்கிறது Times of India, red color இருக்கிறது Indian Express. ஸோ மொத்தம் 7 நாள் கொடுத்தாங்க, சண்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ சண்டேல வந்து 40 பேப்பர் ரிலீஸ் ஆகுதுன்னா இங்கே 38 பேப்பர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. தட் மீன்ஸ் 1000ல சொல்லியிருக்காங்க அவங்க. நீங்கள் 1000 கூட வச்சுக்கணும், அதை வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணல போதும் நமக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆவரேஜ் சேல் ஆஃப் TOI டைம்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் ஆவரேஜ் சேல்ஸ் ஆஃப் IE இன் திஸ் வீக்? ஸோ மொத்தமாக கூட்டு அதுக்கு நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் கரெக்டா? முதல் கேள்வியே. ஸோ எப்படி இருக்குன்னா இங்கே 40, ஸோ 30 70 70 20 90 130 150 180 200. ஓகேவா? இப்போ சிங்கிள் டிஜிட் மட்டும் கூட்டினேன் அப்படின்னா இங்கே ஒரு 6 6 8 14 18 18
24 மொத்தமா 224. இது என்னது? TOI. சரிங்களா? இப்போ அடுத்து எனக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் வேணும். 30, 60, 100, 120, 150, 180, 220. இது 2 டிஜிட்ஸ்லாம் கூட்டியிருக்கும். சிங்கிள் டிஜிட்டா கூட்டினீங்க அப்படின்னா இங்கே ஒரு 8, 8 6 14, 20, 22, 28, 28, 32. ஸோ 252. இதோட ஆவரேஜ் வேணும். அதோட டிஃபரன்ஸ் தான் எனக்கு ஆன்சர்ஸாக வேணும். கரெக்டுங்களா? ஸோ மொத்தமாக 7 இருக்கு இல்லையா? 7னா என்ன ஒரு 7 நாள் இருக்கு. ஸோ 3 7 21, 2 7 14. ஓகே, இங்கே டிவைட் பை 7 போட்டிங்கன்னா ஸோ 3 7 21, மிச்ச நாள் 6 7 42. ஸோ டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 4. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. சரிங்களா? ஆன்சர்ஸ் ஆப்ஷன் சி. அவ்வளோதான். கிளியரா? நீங்கள் தௌசண்ட்ஸ்லாம் மைண்ட் பண்ண வேணாம். இந்த வேல்யூஸ் நீங்கள் அப்படியே வச்சுக்கிறதாலே போதும் நமக்கு. ஓகேவா? ஏன்னா 4 மீன் 4000. கிளியரா? ஸோ அங்கே 40 மீன் 40,000. அதனால நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் மை ஆன்சர்ஸ். அண்ட் இந்த டேட்டா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற எங்கேயாவது கொஸ்டின் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 2 போயிடலாம். இதில் கொஸ்டின் நம்பர் 2. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் சேல்ஸ் TOI ஆன் டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டே? ஸோ TOI ஆன் டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டே. ஸோ TOIனா ப்ளூ, அதில் டியூஸ்டே எனக்கு வேணும் 28 அண்ட் தேர்ஸ்டே எனக்கு வேணும் 20. மொத்தமாக 48. டுகெதர் டு த சேல் ஆஃப் IE ஆன் மண்டே. ஸோ மண்டே என்ன இருக்கு? 36. அண்ட் தேர்ஸ்டே என்ன இருக்குன்னா 36. அப்போ 72. எப்படி அடிக்கலாம்? ஐ திங்க் 2 24, இது 3 24. ஆமாம், 2 24 3 24, 2:3. அவ்வளோதான், 2:3. கிளியரா? கொஸ்டின் நம்பர் 2 ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 3, 13. தி ஆவரேஜ் சேல் ஆஃப் IE இன் எ வீக் இஸ் வாட் பர்சன்ட் ஆஃப் ஆவரேஜ் சேல் ஆஃப் TOI? புரியுதுங்களா? ஆவரேஜ் சேல் ஆஃப் IE இஸ் வாட் பர்சன்ட் ஆஃப் ஆவரேஜ் சேல் ஆஃப் TOI? ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சோம் முதல் கொஸ்டின்லேயே ஆவரேஜ் எல்லாம். சரிங்களா? இங்கே மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். வாட் பர்சன்டேஜா வாட் மோர் தென் பர்சன்டேஜா மட்டும் டேரக்டா வாட் பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்கீங்க. அப்ப என்ன பண்ணலாம்? முதல்ல ஆவரேஜ் சேல் ஆஃப் IE எனக்கு வேணும். ஆவரேஜ் சேல் ஆஃப் IE அப்படின்னா 36ங்க. கரெக்டுங்களா? 36. 36 டிவைட் பை ஆவரேஜ் சேல் ஆஃப் TOI 32. ஞாபகம் இருக்கு இல்லையா உங்களுக்கு? அங்க போட்டது இன்ட்டு 100. இது 9 டைம், இது 8 டைம். கரெக்டுங்களா? இது 1 டைம், இது 2 4, இது 25. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 9 45 5 மிச்சம் 4, 9 18 22 டிவைட் பை 2. ஸோ 11 2 2 4 மிச்சம் 1 1/2. ஸோ 112 1/2%. 111 ரைட்டுங்களா? ஸோ ஆப்ஷன் இ இஸ் யுவர் ஆன்சர்ஸ். அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் இயர் இருக்கும்போதே கிளியர் எடுத்திருந்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு டைம் இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும் உங்களுக்கு. கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4. இதில் தி ஆவரேஜ் சேல் ஆஃப் TOI இன்க்ரீஸ்ட் பை 60% இன் நெக்ஸ்ட் வீக் அண்ட் தட் ஆஃப் IE இன்க்ரீஸ்ட் பை 20% நெக்ஸ்ட் வீக். தென் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் சேல் ஆஃப் TOI அண்ட் IE இன் நெக்ஸ்ட் வீக்? இதுக்கும் நம்ம பெருசாக கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆவரேஜ் சேல் ஆஃப் TOI இன்க்ரீஸ்ட் பை 60%. ஸோ TOI என்ன வந்துச்சு? 32% வந்துச்சு. இதுல 60% இன்க்ரீஸ் பண்ணும். கேட்டா இருக்கிறது 32, அதுல 50% என்ன வரும்? 16. 10%னா 3.2. கரெக்டுங்களா இல்லையா? 3.2. அப்ப என்ன வரும்? 2. ஸோ 6 3 9, 11 1 மிச்சம் 1, 51.2. ஓகே, நெக்ஸ்ட் வீக். அண்ட் தட் ஆஃப் IE இஸ் இன்க்ரீஸ்டு பை 20% நெக்ஸ்ட் வீக். ஸோ ஐயோட ஆவரேஜ் சேல் என்ன? 36. இதுல எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணும்? 20%. அப்ப இருக்கிறது 36, 1% 3.6, அடுத்த 10% 3.6. 36 10% 3.6, again 10% 3.6. ஸோ என்ன வரும்? 2 1. ஸோ 6 3 9 10 13க்கு 3 மிச்சம் 1 4. 43.2, இங்க 51.2. டிஃபரன்ஸ் என்னன்னு பாருங்க. ஸோ என்ன வரும்? இந்த பக்கம் ஒரு 7 8 8 8.
ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேங்களா, ஒரே கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணீங்க, மூணாவது கொஸ்டின் நாலாவது கொஸ்டினுக்கும் சேம் டேட்டாவை நீங்கள் அப்படியே அப்ளிகேட் பண்ணிக்கலாம். இங்கே மறுபடியும் நீங்கள் டேட்டா கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு நீங்கள் தெளிவாக மட்டும் எழுதி வச்சிருந்தீங்கன்னா போதும் உங்கள் பேப்பர்ஸில். ஓகேவா, ஸோ லாஸ்ட் கொஸ்டின், இந்த டிஏயோட லாஸ்ட் கொஸ்டின். டோட்டல் சேல் ஆஃப் டிஓஐ ஆன் சண்டே அண்ட் மண்டே டுகெதர். ஸோ டிஓஐ அதில் சண்டே அண்ட் மண்டே. ஸோ டிஓஐ சண்டேனா 40 அண்ட் மண்டேனா 36, அப்போ மொத்தமாக 76. is what percent more or less than total sale of IE on Monday. So I ஓட மண்டே சேல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 36 அண்ட் சாட்டர்டே பார்த்தீங்க அப்படின்னா 44, 70 சாரி 80, கரெக்டாக 80. ஸோ என்ன சொல்கிறாங்க, எவ்வளோ அதிகமாக இல்லை குறைச்சிருக்குன்றாங்க. ஸோ 80 கம்பேர் பண்ணும்போது 4 குறைஞ்சிருக்குங்க இன்ட்டு 100. இது 1, இது 20, இது 1, இது 5, 5%. ஓகேங்களா, இது மாதிரி கேள்வியில் என்ன கீழே வரணும் என்ன மேலே வரணும் மட்டும் தெரியணும். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ டோட்டல் சேல் ஆஃப் டிஓஐ அண்ட் சண்டே அண்ட் மண்டே டுகெதர் இஸ் வாட் பர்சன் மோர் ஆர் லெஸ் தென். அதாவது இவனை கம்பேர் பண்ணும்பொழுது இவன் எவ்வளோ கம்மி இல்லை கூட இருக்கான், அவ்வளோதான். யாரை கம்பேர் பண்ணும்பொழுது, கீழே இருக்கவனை கம்பேர் பண்ணும்போது, கீழே இருக்கவன் தான் நான் கொடுத்த அந்த 80. அவனை கம்பேர் பண்ணும்போது மேலே எவ்வளோ கூட எல்லாம் குறைச்சிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 4 கம்மியாக இருக்குங்க வார்த்தையை கம்பேர் பண்ணும்போது. ஸோ 4/80 × 100 அப்படின்னா 5%. ஸோ இதோட ஆன்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5% லெஸ். ஓகேங்களா, ஏன்னா 5% சொல்ல முடியாது நம்ம, அது லெஸ் ஆர் மோர்னு இல்லாமல் சொல்ல முடியாது நம்மளால. ஸோ 5% லெஸ், ஏன்னா 4 5 மொத்தமாக இங்கே 4 கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா ஆப்ஷனில் 5% மோரும் இருக்குது, கொஞ்சம் பார்த்து சூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் செட் பார்த்தீங்கன்னா இந்த பார் கிராஃப் ஷோஸ் த மில்க் கலெக்ஷன் பை டெய்ரி ஃபார் 5 months, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே. ஓகேங்களா, மே மொத்தம் 5 month இருக்கு. எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஸோ ஜனவரி மந்த் தான் 3360 லிட்டரு, பிப்ரவரி 3000, மார்ச் 2880, ஏப்ரல் 5040, மே வந்து 4320. இதை பேஸ் பண்ணி நம்ம 5 கொஸ்டின் ஆன்சர் பண்ண போகிறோம். த மில்க் கலெக்ஷன் பை டெய்ரி இன் ஏப்ரல் வாஸ் அப்ராக்சிமேட்லி வாட் % ஆஃப் ஆவரேஜ் மில்க் கலெக்ஷன் ஓவர் த பீரியட் அண்டர் ரிவ்யூ. கேட்டீங்களா, ஸோ ஏப்ரல் வந்து எவ்வளோன்னு சொல்லணும், எவ்வளோ % சொல்லணும். பட் எதை கீழே பேஸ் பண்ணி, மொத்த கலெக்ஷன்ஸோட ஆவரேஜை பேஸ் பண்ணி. முதல்ல ஆவரேஜ் எவ்வளோங்கிறத பார்த்துடலாம். ஸோ மொத்தமாக ஆவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு 3000 இருக்கு. ஓகே, இங்கே ஒரு 3000 இருக்கு. 6 6 2 8 8 5 13 13 4 17 17000. 4 டிஜிட்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ 3 டிஜிட்ஸ் ஆட் பண்ணால் அங்கே ஒரு 300 300 800 1100 1100, இங்கே ஒரு 300 1400. கரெக்டா, இப்போ 2 டிஜிட்ஸ் மட்டும் ஆட் பண்ணனா இங்கே 20 40 60 140 200. ஸோ 0 0 6 8 1. இப்போ இதுக்கு நான் ஆவரேஜ் எடுத்துனா /5 கொடுப்பேன், ஏன்னா மொத்தம் 5 month. ஸோ என்ன வரணும், 3 5 15, மிச்சம் 3. ஸோ 6 5 30. கேட்டுங்களா, ஸோ 6 5 30, 7 5 35. கேட்டுங்களா, 7 5 35, மிச்சம் 1 2 0. அப்போ 3720 தான் ஆவரேஜ். இந்த 5 monthோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 3720. கிளியரா? ஸோ இது ஏப்ரல் வச்சு நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஏப்ரல் வந்து 5040 டிவைட் பை 3720 இன்ட்டு 100. இதையும் அடிச்சிடலாம். ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக மேலே இருக்கிறதும் 4 அடி வாங்கும், கீழே இருக்கிறதும் 4 அடி வாங்கும். ஓகேவா, அப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இது ஸோ 12 4 48, மிச்சம் 2 6 4. ஓகேவா, இங்கே என்ன வரும், 9 4 36, மிச்சம் 1. ஸோ 3 4 இன்ட்டு 100. எகைன் இந்த 3ல் அடிக்கலாம். ஸோ 4 3, இது 2, இது 31 இன்ட்டு 100. ஸோ என்ன வரும் பார்த்தீங்க அப்படின்னா 42 டிவைட் பை 31 இன்ட்டு 100ங்க. ஓகே, இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு தேவையான ஆன்சர்ஸ் கிடைச்சிரும். ஓகேங்களா, இப்போ நன் ஆஃப் திஸ் இருக்கு எல்லாமே தான் நம்ம ஆப்ஷன் வச்சு எலிமினேட் பண்ணலாம். ஸோ 4200, ஸோ 31ங்க. ஸோ ஒரு டைம் அடங்கும், மிச்சம் 11 0. இது 3 டைம் அடங்கும். ஸோ 93. இந்த பக்கம் ஒரு 7, மேலே ஒரு 10 17 0. ஸோ இது ஒரு 5 டைம் அடங்கும். எக்ஸாக்டாக 5 டைம் அடங்காது. கரெக்டா, அப்போனா 130 தப்பு, 135 இருக்கலாம், இல்லை நன் ஆஃப் திஸ் இருக்கலாம். ஸோ என்ன வரும், ஸோ 1 5 5 3 5 15. ஸோ மிச்சம் ஒரு 15 0 பாயிண்ட். எகைன் இது ஒரு 4 டைம் அடங்கும்.
அப்போ 135.5 வரலாங்க, 135.5 வரலாம் மேபி. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் யுவர் ஆன்சர்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் இங்கே கண்டுபிடிச்ச டேட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க, மேபி பின்னாடி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த 3720ங்கிறது டோட்டல் ஆவரேஜ் ஞாபகம் இருக்கட்டும். Question number 2. For which month the percentage decrease in collection of milk by dairy over previous month is maximum அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ மார்ச் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா மார்ச் ப்ரீவியஸ் மந்த்தை விட பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே கம்மியாக இருக்குது. எவ்வளோ கம்மியாக இருக்குன்னா 120 கம்மியாக இருக்குது. கரெக்டுங்களா? அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபார் விச் மந்த் த பர்சன்டேஜ் டிக்ரீஸ் இன் கலெக்ஷன் ஆஃப் மில்க் பை டெய்ரி ஓவர் ப்ரீவியஸ் மந்த் இஸ் மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க. ஸோ 120 say over by 3000 அடிச்சிடலாம். ஸோ 4%, இது 4%ங்க. ஓகேங்களா? ஸோ பிப்ரவரியை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரியில் எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னா ஸோ ஒரு 360 குறைஞ்சிருக்கு. எவ்வளோ? 3360 இருந்து. ஸோ இன்ட்டு 100, இது 6 டைம் அடங்கும், இது 5 6, இது 3 2, இது 28, இது 25, இது 7. ஸோ 75/7 ஓகேங்களா? 70 இல்லையா? 10 பாயிண்ட் சம்திங்கில் வரும், 10 பாயிண்ட் சம்திங்கில் வருது பிப்ரவரி. ஓகேவா? அடுத்து ஏப்ரல் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க ப்ரீவியஸை கம்பேர் பண்ணி. அப்போ இதை வந்து கால்குலேஷன் எடுத்துக்கூடாது. ஏப்ரல் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆகலாம் தேவை. ஓகேங்களா? இப்போ அடுத்து மே பார்த்தீங்க எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னா 320, இந்த பக்கம் ஒரு 5040. எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் ஒரு 680 அண்டு இந்த பக்கம் ஒரு 40. அப்போ 720 டிவைட் பை 5040 இன்ட்டு 100. பட் எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக புரியுது. ஏன்னா 5040 இருக்கு இல்லையா? 5040 10% 504. ஓகேங்களா? 10% 504. எனக்கு 720 வேணும். அப்போ கண்டிப்பாக 10% விட கூட தான் இருக்கணும். அப்போ கண்டிப்பாக இதை பீட் பண்ணிடும், பிப்ரவரியை பீட் பண்ணிடும். ஓகேவா? மேபி மே ஆன்சராக இருக்கலாம், ஏன்னா ஜனவரிக்கு ப்ரீவியஸ் மந்த் கிடையாது. ஸோ மே இஸ் மே ஆன்சர்ஸ். கிளியருங்களா? உங்களுக்கு சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ மார்ச் வந்து 4% கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, பிப்ரவரி வந்து ஐ திங்க் 10 பாயிண்ட் சம்திங் கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம. ஓகேவா? அதை விட பீட் பண்ணும். இப்போ மே பார்த்தீங்க அப்படின்னா 720, 5040 கம்பேர் பண்ணும்போது 5040 10% 504. அப்போ 720 இதை விட தாண்டி போகணும், ஒரு 15% ஏரில் இருக்கலாம். அது ஆட்டோமேட்டிக்காக 10 பீட் பண்ணிடுது இல்லையா? அப்போ மே தான் ஆன்சர். ஏன் ஜனவரி கொண்டு போனால் ஜனவரி ப்ரீவியஸ் மந்தே கிடையாது, எல்லாம் கம்பேர் பண்ணி சொல்ல முடியாது. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் டி இஸ் மை ஆன்சர்ஸ். ஓகே, கொஸ்டின் நம்பர் 18. ஸோ வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் மந்த் இன் விச் மில்க் கலெக்ஷன் இஸ் எபோவ் ஆவரேஜ் மில்க் கலெக்ஷன் டு நம்பர் ஆஃப் மந்த் இன் விச் மில்க் கலெக்ஷன் இஸ் பிலோ த ஆவரேஜ் மில்க் கலெக்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஞாபகம் 3750 சம்திங் தான் நம்ம வந்து ஆவரேஜ்னு பார்த்தோம். எதுக்கு வந்து வெரிஃபை பண்ணிடுறேன். 3720 தான் ஆவரேஜ் மந்த் கலெக்ஷன். இதை விட எத்தனை மந்த் அதிகமாக இருக்கு, எத்தனை மந்த் கம்மியாக இருக்கு. முதல்ல அவங்க கிட்ட கேட்டிருக்கிறது எபோவ் த ஆவரேஜ் கலெக்ஷன். அப்போ 3720 விட அதிகமாக இருக்கணும். 1 2 இது வராது, அப்போ 2. கரெக்டா? அடுத்த ரேஷியோ எதுக்கு வரும்னா பிலோ த ஆவரேஜ் மில்க் கலெக்ஷன், பிலோ மிச்சம் இருக்கும் 1. அப்போ 2:3 இஸ் மை ஆன்சர்ஸ். ஆப்ஷன் ஏ இஸ் மை ஆன்சர்ஸ். ஓகேங்களா? இந்த டேட்டா தான் உங்களுக்கு 2 கொஸ்டின் உதவி இருக்கு, 2 மார்க் எடுக்கிறதுக்கு. நெக்ஸ்ட், ஸோ அடுத்து வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆவரேஜ் மில்க் கலெக்ஷன் பை டெய்ரி இன் ஜனவரி ஏப்ரல் மே டுகெதர்? என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆவரேஜ் தான் கேட்டிருக்காங்க. பட் எதுக்கு ஜனவரி ஏப்ரல் மே. ஸோ ஜனவரி ஏப்ரல் அண்ட் மே என்ன வரும்? ஸோ 5000 4900 சாரி 9 12000. ஸோ 3 டிஜிட் கூட்டினா 300, அங்கே ஒரு 300 600. ஸோ இங்கே ஒரு 20 60 120. ஸோ 0 2 7 2 1. இதோட ஆவரேஜ் ஒரு 3 போட்டிருக்கேன். ஓகேவா? என்ன வரும்? 4 3 12, 2 3 6, 4 3 12 0ங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா அதே ஆவரேஜ் மில்க் கலெக்ஷன் பை டெய்ரி இன் பிப்ரவரியில் ஒரு 3000, மார்ச்சில் 2880, பார்த்தா 5880. அது கூட இன்னொரு மே ஆட் பண்ணோம், 5880 ஒரு 4320ங்க. 0 0 1 9 12 2 மிச்சம் 1 10. ஸோ 10200. இதுக்கு ஆவரேஜ் பை 3. அப்போ 3 3 9. ஸோ 4 3 12 0 0. அப்போ 3400 வரும். ரெண்டுக்குள்ள கேப் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு 600, இங்கே ஒரு 240.
048. அப்போ 840 liters is my answer. கேட்டுங்களா? 840 liters is my answers. Okay. So simplest question தான். Next, last question. If the dairy procures the milk at the rate of 50 rupees per liter, how much less or more amount spent by dairy to procure the milk in March as compared to February? ஓகேங்களா? ஸோ மார்ச் பார்த்தீங்க அப்படின்னா 2880, பிப்ரவரி பார்த்தீங்க அப்படின்னா 3000. இது மொத்தமாக அமௌண்ட் கண்டுபிடிச்சு நீங்கள் மைனஸ் பண்ண வேணாம், லிட்டர்ஸ் முதல்ல மைனஸ் பண்ணிக்கலாம். லிட்டர்ஸ் மைனஸ் பண்ணால் 120 தான். 120 இன்ட்டு 5னா ஸோ 60, இன்னும் 2 0, 6000. ஓகேங்களா? 6000. பட் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். 6000 லெஸ் இருக்கும், 6000 மோர் இருக்கு. கொஸ்டினில் இஃப் த டைரி ப்ரொக்யூர்ஸ் த மில்க் அட் த ரேட் ஆஃப் 50 rupees per liter, how much less or more amount spent by dairy to procure the milk in March as compared to February? ஸோ 6000 ரூபா கம்மிங்க. ஓகேங்களா? 6000 லெஸ். ஆப்ஷன் ஏ இஸ் மை ஆன்சர்ஸ். ஓகேங்களா? இதோட நம்ம 4 செட்டு முடிச்சிட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டைப் ஆஃப் டிஎல மீட் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.